விஜய் சேது விலாக்ஸ், பரிதாபங்கள், அடுத்தவங்களை ஏட் பண்றது, ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். எங்க பார்த்தாலும் ஸ்கேம்னு தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும், யாரை பார்த்தாலுமே, யூடியூபா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, பப்ளிக்கா இருந்தாலுமே சரி, எல்லா இடத்துலையும் வரும் ஸ்கேம்னு தான் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா, யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ ஓப்பன் பண்ணால் அங்கேயும் ஸ்கேம்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் அவனை பற்றி பேசுறது, அவன் இவளை பற்றி பேசுறதுன்ட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரிலாக்ஸ் ஆகலான்ட்டு வர நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு தான் உட்கார மாதிரி ஆயிருக்கு. ரீசெண்டாக இன்னொன்று என்னன்னா, இப்போ யாரை பார்த்தாலும் நான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, யூடியூப் வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தப்போ உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 5-6 இயர்ஸ் பேக் வந்து வெறும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஜஸ்ட் எங்கே பார்த்தாலும் வேற ஃபன் அது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணால் நிறைய சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷனில் பீக் லெவலில் இருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் எல்லாருமே அவங்களே வந்து இன்ஃப்ளூயன்சராகவே சேஞ்ச் ஆகிட்டாங்க. எல்லாருமே யூடியூப்க்கு காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வராங்க. பட் என்ன ஒன்றுனா, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் ஏர்ன் பண்ணணும் அந்த நோக்கத்தோட வர்றதை தாண்டி அந்த கான்டென்ட் கிரியேஷன்றதை வந்து எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. சுற்றி நம்ம பார்த்தா இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனாலேயே பல சேனல்ஸ் வந்து மறைஞ்சே போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு உண்மையை சொல்ல போகணும். இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற ஒரு கம்யூனிட்டியா அந்த தமிழ் கம்யூனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக்கா இப்போ மாறிக்கிட்டே வருது. நம்மளால கண்கொள்ளா பார்க்க முடியுது. இது வந்து நம்மளுடைய தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிக்கு வந்து, அதாவது தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிக்கு வந்து சரி கிடையாது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் ஹெல்தி. அது என்னோட பாயிண்ட் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஓன் கான்டென்ட் கிரியேஷன்லேயே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட ஐடியா வந்து செலுத்துவோம். பிகாஸ் நம்ம அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க இது சரியாக பண்ணுறாங்களா, தப்பு பண்ணுறாங்களா. இப்போ தப்பாக பண்ணுறாங்கன்னா அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க. ஆப்வியஸாக அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை நாம சொல்லி காட்டணும் அப்படின்றது ஒன்று அவசியம் கிடையாது. அப்படி சொல்லி காட்டினாலும் அதை வந்து அவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருக்காங்களா, இல்லை ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். மேக்ஸிமம் நம்மளோட கான்டென்ட் கிரியேஷன், நம்மளுடைய ஆடியன்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்கள மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆடியன்ஸை நம்ம க்ரோ பண்ணலாம், பில்ட் பண்ணலாம். அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர்த்து மற்றவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அது என்னதான் சரியா இருந்தாலும், அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது சரியோ தப்போ அது வந்து செகண்ட் திங். இப்போ என்ன யாருன்னா தப்ப சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன டிஃபெண்ட் பண்ணணும் தான் நான் பார்ப்பேன். அதை வந்து நான் புரிஞ்சுக்கிற ஒரு பர்சனா இருந்துட்டேன்னா, ஓகே இது நான் தப்பு, இதை சாரி சொல்லலாம், இல்லை வந்து நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த மாதிரி இல்லாத ஒரு கேரக்டர் கிட்ட வந்து நம்ம அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து தான் ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி கிரியேட் ஆகுது. இப்போ ரீசெண்டா நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதை தாண்டி அவங்க வந்து தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்கணும்ன்றத ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஒரு சைட்ல வந்து நம்ம இவங்கள பார்க்கும் போத வந்து அவங்க கரெக்ட்ன்ற மாதிரி தோணும், இன்னொருத்தவங்க வந்து அந்த சைடு பார்க்கும் போத வந்து அவங்க கரெக்டா பேசுறாங்கன்ற மாதிரி தெரியும். ரெண்டு சைடுமே பாக்குற ஒரு கேரக்டர்ன்றது வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஓன் கான்டென்ட்ல வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் செலுத்துறது தான் நமக்கான சரியான ஒரு இது. அடுத்தவங்களை ஏட் பண்றது, கிரிட்டிசைஸ் பண்றதுன்ற மாதிரி இல்லாம ஒரு ஃபன்னான கண்டென்ட்டா, என்டர்டெய்னிங்கா இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டா போட்டா இன்னுமே கூட நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ், யூடியூப் கம்யூனிட்டி வந்து ரொம்பவே நல்லா க்ரோ ஆகும். இது வந்து எனக்கு தனிப்பட்டு என் மனசுல பட்டதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா பண்ண போற, இது பேசிட்டு நீயும் வந்து யாரை பத்தி நான் பேசதான் போற, இவங்க தப்பு செஞ்சாங்க, அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு தான் பேச போறேன், இல்லை இதுலயும் அந்த மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நானும் வந்து இப்ப அவங்க பேசுறது தப்புன்னு சொல்றேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் வந்து மத்தவங்களை பத்தி கண்டுக்காம நம்ம பாட்டு நம்ம வேலையை வந்து இருந்துக்கலாம். என்னதான் ஒரு திருடங்கிட்ட போய் திருடன் சொன்னா திருந்த போறது கிடையாது. அவனா மனசு பட்டு திருந்தினா மட்டும் தான் உண்டு. எப்போ அவங்களுக்கு இது தப்பு அப்படின்றது உணர்றாங்களோ அப்பதான் அது வந்து சேஞ்ச் ஆக போகுது. இப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம எந்த ஒரு எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணாம ஹாப்பியா ஃபன்னா பண்ணலாம். உங்களோட ஓன் கான்டென்ட் கிரியேஷன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணீங்கன்னா, எப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ன்ற ஒரு டாபிக் வந்துச்சோ, நம்ம எல்லாரோடைய ஐடியாஸோட ஒரிஜினாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுற மாதிரி ஒரு ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க விஜய் சேது விலாக்ஸ், பரிதாபங்கள் அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட கான்டென்ட் கிரியேஷன்ல மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க அதுல மட்டும் தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கு. அதனாலதான் அவங்க இன்னும் க்ரோ ஆயிட்டே இருக்காங்க. யார் என்ன அவங்கள பத்தி எதனா சொன்னாலுமே சரி, யாராச்சும் தப்பு எதனா ஸ்ப்ரெட் பண்ணாலுமே சரி, அவங்க அதெல்லாம்
பொருட்படுத்தாம கண்டுக்காம ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கான்டென்ட் கிரியேஷன் முக்கியம், அவங்களுக்கு எப்படி அவங்கன்றது மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஸோ நாமளுமே வந்து அதே மாதிரி நம்மளுடைய செல்ஃப்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, ஆனா உங்களுடைய ஓன் இதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுடைய தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி வந்து நல்லாவே க்ரோ ஆகும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பிகாஸ் வந்து ஒரு பாஸ்ட் 1 or 2-3 months வந்து எங்க பார்த்தாலும் டெக் சேனலாலும் சரி, நார்மல் கான்டென்ட் கிரியேஷனா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற சேனலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இவங்க அவங்கள பத்தி பேசுறது, அவங்க இவங்கள பத்தி பேசுறது. ஆனா அதே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் பீரியடுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இமென்ஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால வந்து அது வந்து இன்னொருத்தர் சொல்றதால தான் வந்து அது தப்பா போயிட்டு நமக்கு முடியுது. ஸோ அதனால எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது, மென்டலியாவும் சரி, பிசிக்கலாவும் சரி, எல்லாமே ரொம்பவே அப்செட் ஆயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுற ஒரு நிலைமையில தான் வந்து தள்ளப்படுறோம். திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓன் கான்டென்ட் கிரியேஷன்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் எனக்கு இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். நத்திங் பர்சனல் அண்ட் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெய்னிங் பர்பஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். ஓகே கைஸ், அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, it's bye from Arun.